கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து தொடர்ந்து நமக்கு உலக முடிவு, இறுதி தீர்ப்பு என்றெல்லாம் பல்வேறு இந்த உலகம் முடிவதற்கு பிறகு அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு சில கருத்துக்களை நம் கண்முன் நிறுத்தி உண்மைகளை நமக்கு உணர்த்தவும் அதன்படி நமக்கு மனமாற்றம் ஏற்பட்டு வாழவும் வேண்டு இந்த நற்செய்தி பகுதிகளை திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே நிறைய கருத்துக்களை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முதல் பகுதியை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நோவாவின் காலத்திலே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. லோத்தின் காலத்திலே என்றும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நோவா, இந்த லோத்து இரண்டு நிகழ்வுகளை மட்டும் நாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவின் காலத்திலே என்ன நடந்தது? கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். ஆனால் படைத்த இறைவன் மிகுந்த ஒரு ஏமாற்றத்தையும் இந்த ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே மனிதன் செய்த துரோகத்தையும் அவர் பார்த்தார். பாவம் என்பதனால் மனிதன் கடவுளிடமிருந்து விலகிவிட்டான். பல நேரங்களிலே நாம் பாவம் என்று சொல்கிறோம். பாவம் என்றால் என்ன? கடவுளுடைய கட்டளை மீறுவது பாவம். அதுதான் நாம் கற்றுக்கொண்டது மிக எளிமையாக. அது மட்டுமல்ல, பாவம் என்பதனுடைய விளைவு என்ன என்று சொன்னால், வாழ்விலிருந்து சாவை நாம் தேர்ந்து கொள்வது, கடவுளிடமிருந்து நம்மையே பிரித்து கொள்வது, இறை உறவிலிருந்து நம்மையே வெட்டி கொள்வது, வேண்டாம் என்று இறைவனை தள்ளி வைத்து நானே எனக்கு கடவுள் என்று உருவாக்கி கொள்வது. இதுதான் பாவத்தினுடைய விளைவுகள். எனவே இந்த பாவத்தினுடைய விளைவுகளின் வழியாக நமக்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், தண்டனை கிடைக்கிறது. எனவே ஒருவர் பாவம் செய்கிறார், கடவுளுடைய கட்டளை மீறுகிறார். அதனுடைய விளைவாக அவருக்கு இறை உறவு என்பது முறிக்கப்படுகிறது. இதனால் கிடைக்கக்கூடியது என்ன? தண்டனை. இந்த தண்டனையிலிருந்து நாம் உணர்ந்து மீண்டுமாக இறைவனிடம் வர வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய தொடர்ந்த ஒரு எதிர்பார்ப்பு. வந்த பிறகு அது வாழ்வை மீண்டும் கண்டடைகின்ற ஒரு அனுபவமாக, மீட்பாக இருக்கிறது. இதுதான் இந்த அருளின் வரலாறு அல்லது மீட்பின் வரலாறு என்பதை சுருக்கமாக சொன்னால் இப்படித்தான் சொல்ல வேண்டும். காரணம் என்ன என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஊதாரியின் மைந்தன் கதை தான் சுருக்கமான விளக்கமான ஒரு மீட்பின் வரலாறு. அந்த மீட்பின் வரலாறு எப்படிப்பட்டது பாருங்கள். கடவுள் அந்த ஊதாரியின் மைந்தனை எப்படி வைத்திருக்கிறார் பாருங்கள். அவன் மிகப்பெரிய ஒரு பணக்காரனாக, வசதி படைத்தவனாக, எல்லாம் அவனுக்கு இருப்பதாக இருக்கிறது. ஆனால் அவன் என்ன செய்கின்றான்? இதையெல்லாம் பிரித்து கொண்டு அவனுடைய கண்ணோட்டத்தின்படி இந்த உலக பிரகாரமாக வாழ்வதற்காக தந்தையிடமிருந்து பிரிந்து சொல்கின்றான். தொலைநாட்டிற்கு என்ற அந்த வார்த்தையை நாம் பார்ப்போம். தொலைநாட்டிற்கு என்று சொன்னால், அவனுக்கென்று அவன் ஒரு நாட்டை கட்டி கொண்டான், உருவாக்கி கொண்டான். அந்த நாட்டிலே அவன் வாழ்கின்ற அந்த முறை எப்படிப்பட்டது? தந்தையிடமிருந்து பிரிந்து தனக்கென்று ஒரு நாட்டை உருவாக்கி கொண்டு என்ன வேண்டுமென்றாலும் செய்யலாம், என்னால் முடியும் என்று சொல்லி தன்னையே அவன் கடவுளாக்கி கொள்கின்றான். பணத்தை நம்பி அவன் இருக்கின்றான். இறுதியாக என்ன நடக்கிறது? அவனுக்கு தண்டனை கிடைக்கிறது. பன்றிகள் தின்கின்ற நெற்றுக்கள் கூட அவனுக்கு உணவாக கிடைக்கவில்லை, கொடுக்க யாரும் இல்லை என்ற தண்டனை கிடைக்கிறது. தண்டனையை உணர்ந்த பிறகு அவன் என்ன செய்கின்றான்? நான் மீண்டும் போவேன், என் தந்தையிடம் செல்வேன். அந்த வார்த்தை தான் மிக முக்கியமானது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். மீண்டும் என் தந்தையிடம் செல்வேன். என்னுடைய தந்தையிடம் எவ்வளவு பெரியவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பேர் சாப்பிடுகிறார்கள், வாழ்கிறார்கள் என்று சொல்லி அவன் மீண்டுமாக வருகிறான். தந்தை ஓடி சென்று அவனை கட்டி பிடிக்கின்றான். மீண்டும் மறுவாழ்வை பெற்றுக்கொள்கின்றான். அந்த மறுவாழ்வு எப்படிப்பட்டது என்று சொன்னால், முந்தைய அந்த வாழ்வை விட மிகுந்த ஒரு அதிகமான ஒரு கொண்டாட்டமான ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இதுதான் மீட்பின் வரலாறு. அன்புக்குரியவர்களே, ஆனால் பல நேரங்களிலே
இந்த தொடர்ந்து வருகின்ற இந்த வரலாற்றிலே பாவம் என்பதுதான் தலை தூக்கி ஆடுகிறது. குறிப்பாக நோவாவின் காலத்திலே என்ன நடக்கிறது? கடவுளால் சகித்து கொள்ள முடியவில்லை. அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், பலவிதமான குற்றங்கள், குறைகள், பலவிதமான பாவ செயல்பாடுகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஒருத்தர் 2 பேர் இருந்தாக்கா அவங்கள தண்டிக்கலாம், திருத்தலாம். ஒட்டுமொத்தமாக எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்கன்னாக்கா, ஓடு வெள்ளம் வா. வெள்ளம் வந்தது. அதற்கு முன்பாக நோவாவை ஆண்டவர் எச்சரித்தார். நோவா மட்டும் என்ன செய்தார்? அந்த பேழைக்குள் சென்றார். அந்த நோவாவின் பேழையிலே அவர் பத்திரமாக இருந்தார். அழிவு என்பது முடிந்த பிறகு அவர் புது வாழ்வு பெற்ற மனிதனாக தனது வாழ்வை தொடங்குகிறார். மற்ற அனைவரும் அனைத்தும் என்ன ஆயிற்று? நீர்மூலமாக்கப்பட்டது. எல்லாம் ஒழிந்தது, அழிந்தது. அன்புக்குரியவர்களே, கடவுளால் பாருங்கள், அதை சகித்து கொள்ள முடியாத அளவுக்கு நீர்மூலமாக்கினார். எனவே இறுதியாக அவர் நோவாவிடம் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். இனிமேல் நான் இந்த உலகத்தை நீரினால் அழிக்க மாட்டேன் என்று அவர் உடன்படிக்கை செய்து கொள்கின்றார். அதற்கு அடுத்து என்ன வருகிறது பாருங்கள், லோத். இந்த லோத் என்று சொல்லக்கூடியவர் அந்த இடத்தை விட்டு சோதோம் கொமோரா என்ற அந்த பகுதிகளிலே வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் என்று பாருங்கள். சோதோம் கொமோராவினுடைய மிகப்பெரிய பாவம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கொஞ்சம் கூட ஒரு தராதாரம் இல்லாமல் வரைமுறை அற்ற வகையிலே அவர்களோடு இருந்த அந்த பாலியல் பலவித உறவுகள் என்பதெல்லாம் கடவுளாலே சகித்து கொள்ள முடியவில்லை. ஆண் பெண் என்ற உறவையும் தாண்டி ஆண் ஆண் பெண் பெண் என்ற உறவுகளையெல்லாம் அவர்கள் உச்சகட்டத்திலே வைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது? அதை பற்றி பேசினால் அதற்கு வழக்கே போடுவார்கள். அன்புக்குரியவர்களே, சுப்ரீம் கோர்ட்டு கூட அது எதுவும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நாட்டு அளவிலே நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் மனித சுதந்திரம் என்று சொல்கின்றோம். மனித சுதந்திரம் என்று சொன்னால் எதையும் எப்படியும் யார் வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்று இருக்கிறதா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. சமூகத்திற்கு தீமை விளைவிக்கின்ற எதுவாக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்துவது என்பதுதான் ஒரு நாட்டினுடைய இறையாண்மை. ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? இஷ்டம் போல யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்பதற்கு உடன் போகின்ற கூட்டு களவாளிகளாகத்தான் இன்றைக்கு பல நிலைகளிலே இருக்கின்றார்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் கூட. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு மொராலிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு ஒழுக்கம் என்பது இவர்களிடம் இல்லை. எல்லாம் எப்படியும் வாழலாம் என்ற வகையிலே காட்டு மிராண்டிகளைப் போல, விலங்குகளைப் போல ஒருவரோடு அவர்கள் உறவு கொண்டு பழகி வாழ்ந்து சின்னா பின்னமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழலிலே ஆண்டவர் பார்க்கின்றார். ஒருத்தனையும் ஒன்றும் செய்ய முடியாது, போடு அப்படின்னு சொல்லி கந்தகத்தை வரவழைத்து, கந்தகத்தை பாஸ்பரஸ், அதை நீங்கள் நெருப்பிலே காட்டினால் போதும் பத்தி கொண்டு எரியும். அந்த வகையிலே அந்த இடத்தை முழுவதையும் அழித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அப்பொழுது லோத்து அந்த சோதோமை விட்டு வெளியே போகிறார். அப்படி போகின்ற பொழுது தீயும் கந்தகமும் வந்து எல்லோரையும் அந்த இடத்தில் இருக்கின்றவர்களை அழித்தது என்று நாம் பார்க்கின்றோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, தீய வழி என்பது இறைவனை விட்டு பிரிந்து வாழ்கின்ற ஒரு வழி. அந்த வழிக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. அது அந்தோ பரிதாபம், அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு தீர்ப்பின் நாளாக இருக்கும். அந்த தீர்ப்பின் நாள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த 2 உதாரணங்களை ஆண்டவர் நமக்கு முன்னிறுத்துகின்றார். நாம் தூய்மையானவர்களாக, இறைவன் முன்பாக ஊதாரின் மைந்தன் மனநிலை கொண்டவர்களாக இறை உறவிலே நாம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இந்த பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இத்தகைய அருளை வேண்டுவோம். ஆண்டவரை விட்டு பிரியாத ஒரு நிலை நமக்கு இறைவன் தர வேண்டும். பாவத்தை விட்டு இறைவனை நோக்கிய வாழ்வை நாம் என்றும் கொண்டிருக்க வேண்டும் என்று வேண்டுவோம். ஆமென்.